ஒரு நடிகை விலைமாதா நடித்த அந்த படம் நல்லா இருந்துச்சு. அந்த நடிகையும் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி விலைமாதா நல்லா நடிச்சிருந்தாங்க. இப்போ அந்த நடிகை திரும்பவும் விலைமாதா நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. அந்த நடிகை யார்? அந்த படம் எது? என்னோட படத்துக்கு அரசாங்கம் என்ன வரி விலக்கு தரது, என்னோட படத்துக்கு நானே வரி விலக்கு தந்துக்கிறேன்னு தடாலடியா களம் இறங்கின அந்த இயக்குனர் யார்? அம்பானி வீட்டில் நடந்த விழாவில் பிரபல இயக்குனரும் அவரோட மனைவியும் சேர்ந்து ஜோடியா டான்ஸ் ஆடினது மேட்டர் இல்லைங்க. அங்க இருந்த எல்லோருமே ஷாக் ஆகிற மாதிரி கவர்ச்சி டான்ஸ் ஆடினது தாங்க மேட்டர். அந்த ஜோடி யார்? கவர்ச்சின்னு சொல்ற அளவுக்கு அதுல அப்படி என்னதான் இருந்துச்சு? அட, இது கூட பார்க்கறதுக்கு வித்தியாசமா செம்ம டேஸ்டா இருக்கேன்னு சொல்ற மாதிரி வெளியான அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எது தெரியுங்களா? இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ். முதல் அப்டேட்டா தொடர்ந்து விலைமாதா நடிக்கிற அந்த நடிகையை பத்தி பார்க்கலாங்க. நடிகை அஞ்சலி ஏற்கனவே திரைக்கு வந்து வெற்றி பெற்ற கேங்ஸ் ஆஃப் கோதாவரின்ற தெலுங்கு படத்துல விலைமாது கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. இதுல அவங்களோட நடிப்புக்கு ரசிகர்கள் மத்தியில பாராட்டு கிடைச்சது. அதனால தானோ என்னவோ இப்ப திரும்பவும் பகிஷ்கான்ற தெலுங்கு வெப் தொடர்ல விலைமாதா நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. இத பத்தி அஞ்சலி என்ன சொல்லி இருக்காங்கன்னா, இந்த தொடர்ல முக்கியத்துவம் வாய்ந்த புஷ்பான்ற பெண் கதாபாத்திரத்துல விலைமாதா நடிச்சு இருக்கேன். இதுல நடிச்சது மகிழ்ச்சியாவும் பெருமையாவும் இருக்கு. அப்பாவியான விலைமாதுவா இருந்து சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ற பெண்ணோட பயணம் இது. புஷ்பானா மர்மம், பிரச்சனைகளை எப்படி சமாளிச்சு புஷ்பா முன்னேறினால்ன்றதுதான் கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணே, எனக்கு ஒரு டவுட் அண்ணே, என்னன்னு சொல்லி தொலை. விலைமாது கேரக்டர்ல எந்த நடிகையும் துணிஞ்சு தைரியமா நடிக்க மாட்டேங்கிறாங்க. சப்போஸ் அப்படி துணிஞ்சு தைரியமா நடிச்சாங்கன்னா மன நிறைவா மகிழ்ச்சியா பெருமையா இருக்குன்னு சொல்றாங்களே, அது ஏன் அண்ணே? அது எனக்கு தெரியாது. ஆனா இவங்க நடிச்ச கேங்ஸ் ஆஃப் கோதாவரின்ற படமும் சரி, பகிஷ்கான்ற வெப் தொடரும் சரி, ரெண்டுமே தெலுங்குன்றதை இங்க குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். அண்ணே, பிரபல இயக்குனர் பத்தின அந்த மேட்டரை பத்தி சொல்லுங்க அண்ணே. நடிகர் மற்றும் இயக்குனரான பார்த்திபன் தானே இயக்கி தயாரிச்சிருக்கிற படம் டீன்ஸ். குழந்தைகளை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கிற இந்த படம் ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கமல் சாரோட இந்தியன் 2 படமும் அதே ஜூலை 12ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. இந்த நிலையில பார்த்திபன் சார் தன்னோட படத்தை ப்ரமோஷன் பண்ற விதமா எக்ஸ் தள பக்கத்துல என்ன சொல்லி இருக்காருன்னா, என்னோட படத்துக்கு நானே வரி விலக்கு அளிச்சுக்கிறேன் தலைப்புக்கு கீழே என்ன சொல்லி இருக்காருன்னா, எதற்காகவும் என்னை நான் குறைத்து கொண்டதே இல்லை. ஆனால் டீன்ஸ் படத்தின் டிக்கெட் விலை முதல் சில நாட்களுக்கு ரூபாய் 100 மட்டுமே. இதில் நட்டமே இல்லை, அதாவது நஷ்டமே இல்லை. வசதி குறைவானவர்களும் காண வசதியாக இருப்பதன் நாட்டமே அப்படின்னு போஸ்டர் மூலமா அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அண்ணே, பிரபல இயக்குனரும் அவரோட மனைவியும் சேர்ந்து 2 பேருமா கவர்ச்சி டான்ஸ் ஆடினத பத்தி கேட்டா வேற எதை பத்தியோ சொல்லி காண்டாக்குறீங்களே அண்ணே. அண்ணே, அந்த கவர்ச்சி டான்ஸ் மேட்டரை பத்தி எடுத்து விடுங்க அண்ணே. வர ஜூலை 12ஆம் தேதி ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் 2 பேருக்கும் மேரேஜ் நடக்க இருக்கிற நிலையில மேரேஜுக்கு முந்தின சங்கீத் விழா மும்பையில நடந்துச்சு. இந்த விழாவில் வழக்கம் போல திரை பிரபலங்களும் கிரிக்கெட் வீரர்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில இயக்குனர் அட்லி, அவரோட மனைவி பிரியா அட்லி 2 பேரும் ஜோடியா கலந்துக்கிட்டாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி டிசைன் இருக்கிற ட்ரெஸ் அணிஞ்சு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில 2 பேரும் சேர்ந்து பாலிவுட் ஸ்டைல்ல டான்ஸ் பண்ணினது எல்லோரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. அண்ணே, இந்த மாதிரி பெரிய இடத்து நிகழ்ச்சிகள்ல டான்ஸ் ஆடுறதுல போய் ஆச்சரியப்பட என்ன இருக்கு அண்ணே? டான்ஸ் ஸ்டெப்ல முதல் வேலையா அதுவரைக்கும் பிரியா அட்லி மேல அணிஞ்சிருந்த கோட்டை அட்லி கலட்ட, ஓரம் போ பாலிவுட் நடிகைகளே ஓரம் போங்கன்னு சொல்ற விதமா பிரியா அட்லியோட கவர்ச்சி வெளிப்பட பாலிவுட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க பிரியா அட்லி. அது மட்டும் இல்லாம பிரியா அட்லி இதே காஸ்டியூம்ல கோட்டை கலட்டி கவர்ச்சியான போட்டோ ஷூட் நடத்தி அந்த போட்டோஸை இன்ஸ்டால வெளியிட்டு 1000 லைக்குகளையும் 1000 கமெண்ட்டுகளையும் அள்ளி இருக்காங்க. பிரியா அட்லியோட போஸ பார்த்தா சீக்கிரமே அட்லி படத்துல நடிப்பாங்க போல இருக்கு. இது ஒரு ரசிகரோட கமெண்ட். அனன்யா பாண்டேவை விட நீங்க அழகா இருக்கீங்க பிரியா, இது இன்னொரு ரசிகரோட கமெண்ட். அண்ணே, அப்படின்னா அனன்யா பாண்டே வர்சஸ் பிரியா அட்லி 2 பேர்ல யார் அழகு அண்ணே? பிரியா அட்லி தான் அழகுன்னு ரசிகரே சொல்லிட்டாரு. இதுல நான் சொல்ல என்ன இருக்கு அண்ணே? ரசிகர் ஏன் அப்படி சொன்ன
பண்ணாருன்றது ஆழமானி மாதிரி கவர்ச்சி மானிய வச்சு அளந்து சொல்லுங்க அண்ணே. அந்த 2 விஷயத்துக்காக பிரியாட்லி அழகா இருக்காங்கன்னு ரசிகர்கள் சொல்லி இருக்கலாம். அண்ணே எப்பவுமே நீங்க சொல்ற அந்த 2 விஷயமா அண்ணே? ஓகே ஓகே புரிஞ்சிடுச்சு அண்ணே. நீயா டபுள் மீனிங்கை எடுத்துட்டு என் உசுரை வாங்காத. நான் சொல்ல வந்த அந்த 2 விஷயம் என்னன்றத சொல்லிடுறேன். முதல் விஷயம், அனன்யா பாண்டேவை விட பிரியாட்லி செம கலர். அடுத்து 2வது விஷயம் என்னன்னா, அனன்யா பாண்டேவை விட பிரியாட்லி லைட்டா பூசின மாதிரி முழுக்குன்னு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரியாட்லியோட அந்த 2ம் செமையா முழுக்குன்னு புஷ்டியா இருக்கு. அந்த 2ன்னு சொன்னது கண்ணத்தை தான் நான் சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? அண்ணே புரியுது அண்ணே. அதாவது பிரியாட்லியோட கவர்ச்சி விகிதாச்சாரம் பின்னமா இல்லாம முழு எண்ணா முழுசா ஸ்கொயர்ல இருக்குன்னு சொல்றீங்க. அதாவது அனன்யா பாண்டே 2ன்னா பிரியா 4, அனன்யா பாண்டே 4ன்னா பிரியா 16. அதாவது கவர்ச்சி விகிதாச்சாரம் ஸ்கொயர்ல இருக்குன்னு சொல்றீங்களா அண்ணே? வியூவர்ஸ் கடுப்பாகி வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்குள்ள என்ன அடுத்த அப்டேட்டை பத்தி சொல்ல விடுறியா ப்ளீஸ்? அண்ணே டேஸ்டான அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பத்தி சொல்லுங்க அண்ணே. இயக்குனர் சக்தி சிதம்பரம் இயக்கத்துல காமெடி மூவியா உருவாகிட்டு வர்ற ஜாலியோ ஜிம்கானா படத்துல பிரபுதேவா நடிச்சிருக்காரு. போன வருஷம் தொடங்கின இந்த படத்தோட படப்பிடிப்பு கூடிய சீக்கிரமே நிறைவடைய போற நிலையில இந்த படக்குழு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு இருக்கு. அதுல பிரபுதேவா சாண்ட்விச்சுக்குள்ள சிக்கிட்டு இருக்க அந்த சாண்ட்விச்சை படத்தோட பெண் கதாபாத்திரங்கள் தூக்கிட்டு போற மாதிரி வித்தியாசமா அமைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டேஸ்டா இருக்குங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த படத்துல பிரபுதேவா படம் முழுக்க பொணமா, அதாவது டெட் பாடியா நடிச்சிருக்காரு. அண்ணே படத்துல பொணமா வர்றது கூட நடிப்புல சேர்த்தியா அண்ணே? அதே சந்தேகம் தான் எனக்கும். அதான் எனக்கும் புரியல. தென்காசியை சேர்ந்த குடும்பம் இந்த பணத்தை கொடைக்கானல்ல சேர்க்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இந்த சூழலை அவங்க எப்படி கையாளுறாங்க, எப்படி செய்யறாங்கன்றத காமெடி நிறைஞ்ச கதைக்களமா எடுத்திருக்காங்களாம். இருங்க இன்னும் வீடியோ முடியல அண்ணே. அடுத்த கவர்ச்சி அப்டேட்ட புடிச்சிட்டீங்களா அண்ணே? ஆமா சரியா சொன்ன அண்ணே. சட்டுப்பட்டுன்னு அதை பத்தி சீக்கிரமா சொல்லுங்க அண்ணே. நடிகை ராஷ்மிகா மந்தனா அண்ணே 1 நிமிஷம். சமீப காலமா அளவுக்கு அதிகமா அன்லிமிட்டெட் கவர்ச்சியை காட்டி அதனால ரசிகர்கள் கழுவி ஊத்த ரோம்ல இருக்கிறப்ப ராமன்ஸ் மாதிரி நடந்துக்கணும்னு பழமொழி மூலமா கவர்ச்சி அப்படித்தான் காட்டுவேன்னு சொல்லாம சொன்னாங்களே அந்த ராஷ்மிகா மந்தனாவா அண்ணே? ஆமா அவங்களே தான். ராஷ்மிகா மந்தனா என்ன சொல்லி இருக்காங்கன்னா, நான் சினிமாக்கு வரத்துக்கு முன்னாடியே சௌந்தர்யாவோட நடிப்புக்கு தீவிர ரசிகை. அவங்க படங்களை பார்த்து வளர்ந்த நான் இப்படி முன்னணி கதாநாயகியா உருவாவேன்னு கனவுலேயும் நினைக்கல. எனக்கு சௌந்தர்யாவோட சாயல் இருக்கிறதா பலரும் சொல்றாங்க. அதனால நடிகை சௌந்தர்யாவா நடிக்க ஆசையா இருக்கு. சான்ஸ் கிடைச்சா நடிக்க தயாரா இருக்கேன்னு சொல்லி இருக்காங்க அண்ணே. தமிழ்ல பொன்னுமணி படத்துல கார்த்திக்கு ஜோடியா அறிமுகமாகி சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட அருணாச்சலம், படையப்பா, கமல் கூட காதலா, விஜயகாந்த் கூட தவசி சொக்கத்தங்கம்னு நடிச்சாங்களே அவங்களா அண்ணே? அவங்களே தான். 2024 ஹெலிகாப்டர் விபத்துல பரிதாபமா உயிரிழந்த அந்த சௌந்தர்யாவோட பயோபிக்ல நடிக்க ஆசையா இருக்குன்னு ராஷ்மிகா சொல்லி இருக்காங்க அண்ணே. நடிகை சௌந்தர்யாவோட பயோபிக் சினிமாவா வரப்போகுதா அண்ணே? இதுவரைக்கும் அந்த மாதிரியான அப்டேட் எதுவுமே வரல. ஆனா ராஷ்மிகா சொன்னதை கேட்ட டைரக்டர்ஸ் யாருக்காவது சௌந்தர்யாவோட பயோபிக்க படமா எடுக்கிற எண்ணம் வந்தாலும் வரலாம் அண்ணே. எனக்கு ஒரு டவுட். சௌந்தர்யா அளவுக்கு ராஷ்மிகா அவ்வளவு அழகா அண்ணே? அப்ப சௌந்தர்யா அழகு, இப்ப ராஷ்மிகா அழகு. சௌந்தர்யா கெட்டப்ல ராஷ்மிகா நடிச்சா அது அழகோ அழகு. என்கிட்டயே உன்னோட சிண்டு முடிகிற வேலையை காட்டுறியா? யார்கிட்ட? நானா மாட்டுவேன் அண்ணே. ராஷ்மிகா மந்தனா மாதிரியே வேற ஏதாவது கவர்ச்சியான அப்டேட்டை பத்தி சொல்லுங்க அண்ணே. நடிகை அனுபமா பரமேஸ்வரன் அண்ணே தில்லு ஸ்கொயர் படத்துல மொத்த காட்சிகள்ல புகுந்து விளையாடிட்டு கதைக்கு தேவைப்பட்ட புகுந்து விளையாடலாம், தப்பில்லைன்னு சொன்னாங்களே அந்த அனுபமா பரமேஸ்வரனா அண்ணே? அவங்களே தான். நடிகை அனுபமா பரமேஸ்வரன் சமீபத்தில் அளிச்ச பேட்டி ஒண்ணுல என்ன சொல்லி இருக்காங்கன்னா, வில்லியா நடிச்சு ரசிகர்களோட பாராட்ட பெறணும்ன்றது என்னோட கனவு. ஒரு படத்திலாவது எதிர்மறை கதாபாத்திரத்துல நடிக்க ஆசைப்படுறேன். அந்த மாதிரியான வாய்ப்பு எந்த மொழியில கிடைச்சாலும் நடிக்க தயாரா இருக்கேன்னு சொல்லி இருக்காங்க அண்ணே. எதிரியோட கேங்ல இருக்கிறவங்கள முத்தமிட்டு சாகடிக்கிற கவர்ச்சியான வில்லி கதாபாத்திரமா அண்ணே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கிடைச்ச அப்டேட்டை பத்தி சொன்னேன் அவ்வளவுதான். இவ்வளவு நீளமான வீடியோவையும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்த உங்களோட அசாத்திய பொறுமைக்கு பாராட்டுக்கள் பிளஸ் நன்றிங்க. அடுத்த
வீடியோவில் இதே மாதிரி சூப்பரான அப்டேட்ஸோடு சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.